ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பரோட்டா, கீ ரைஸ், பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு செவந்து வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா முருகி கலர் மாதிரி வரணும், அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் செவந்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதும் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடிக்கடி கிளறி விடுங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காது. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பெரிய டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா கண்டிப்பாக சேர்க்கணும், இதோட டேஸ்ட் கொடுக்குறதே சிக்கன் மசாலா தான். உங்கள் வீட்டில் மட்டன் மசாலா இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வற்றி கெட்டியாகி வரணும், அது வரைக்கும் இதை நல்லா கிளறி விடுங்க. இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே பரோட்டா ரெடி பண்ணிடலாம். பரோட்டா செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே மாவை 2 மணி நேரம் ஊற வச்சு திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். மெதுவாக தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா எல்லா பக்கமும் ஒன்றா வெந்து வர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சால்னாவும் நல்லா கெட்டியாயிடுச்சு. சால்னாவோட டேஸ்ட்டே வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்குறதுல தான் இருக்குது. இப்போ சால்னா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். சுட சுட பரோட்டாவோட ஜம்முன்னு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.